இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பத்திரமா இரு, நாங்க எல்லாரும் ஜவுளி கடைக்கு போயிட்டு வரோம். சரி துர்கா. ஐயோ, சித்தி வராங்க, என்ன பண்றது? ஐயோ, ஒண்ணும் புரியலையே. தல துர்கா, அங்க அக்கா ஜவுளி கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்க போங்க சித்தி, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்க. அப்பா, நல்ல வேலை தப்பிச்சோம். துர்கா மட்டும் புத்திசாலித்தனமா போன் எடுக்காம இருந்திருந்தா நம்ம மாட்டிருப்போம். நவீன், பார்த்து பத்திரமா இரு, நாங்க கிளம்புறோம். சரி. என்னாச்சு சந்திரா? வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா பிஹேவ் பண்ணுவ? ஆமா அத்தை மகனே. என்ன ஆமா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. எதுக்கு இப்ப அத்தை மகன் சொன்ன? ஆமா, நீ தானே அத்தை மகன், அதான் அப்படி சொன்ன. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே, வாடா போடா புருஷா அத்தை மகன்னு கூப்பிடுவேன்னு. நீ இதெல்லாம் கண்டுக்காத. அதை யாராவது கேட்ட போறாங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணாம அமைதியார. இந்த சேட்டையே கம்மி நினைக்கிற அத்தை மகனே. நில்லு, எங்க போற? என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறியா? நீ தான் எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது, நீயே செலக்ட் பண்ணிக்க. முடியாதுன்னு சொன்னா விட்டுருவேனா? நீ தானே என் புருஷன், அப்ப நீ தான் செலக்ட் பண்ணணும். வா வா. எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? இவங்களும் ஜவுளி கடையில எல்லாம் இருக்கணும். ஒருவேளை நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சு சந்தேகப்பட்டு வந்திருக்காங்களோ? ஏய், வீட்ல யாரும் இல்ல, நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு போயிடலாம். சரி. ஐயோ யோ, எவ்வளவு பண நகையா? யோ, இவ்வளவு பண நகையை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? எல்லாத்தையும் அள்ளிக்கணும் போல இருக்கு. இங்க பாரு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தொடச்சி எடுத்து போக தான் வந்திருக்கோம். பேக் எடு, சீக்கிரம் சீக்கிரம் எடு. இந்தாயா, நகையெல்லாம் எடு சீக்கிரம். அட பாவீங்களா, நீங்க திருட்டு கும்பலா? இது தெரியாம ஆன்ட்டி பொண்ணு கொடுக்க பாக்குறாங்களே. விட்டா எல்லாம் பணம் நகையை அடிச்சுட்டு போயிடுவாங்களே. குடு. ஐயோ, எவ்வளவு நகைங்க. இதை எப்படியாச்சும் தடுத்து இவங்களை வீட்டை விட்டு அனுப்பணுமே. இப்ப நம்ம நேர்ல போய் நின்னா நான் இங்க இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நாம தான் திருட சொன்னோன்னு பிளேட்டை மாத்தி போட்டாலும் போட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த பாக்ஸை எடு. ஐயோ, இந்தாயா. பேசாம பேய் மாதிரி சவுண்ட் கொடுத்து பார்க்கலாம். யோ, இந்தா எப்படி வச்சுக்க. யோ, தங்க கட்டியா?
யோ என்னையா இது ஏதோ சவுண்ட் கேக்குது. நகை பணத்தெல்லாம் எடு சீக்கிரம். ஐயோ 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 பயமா இருக்கு. பாத்திரம் மேல வந்து விழுகுது. வாய போயிடலாம். நகை வேணாம் பணமும் வேணாம். வாய போயிடலாம். சொல்லுங்க மேடம். அண்ணே இவருக்கு கோட் சூட் தைக்க மெட்டீரியல் எடுக்கணும். இல்ல கோட்டெல்லாம் வேண்டாம், வேட்டி சட்டையே போதும். ம். அண்ணா ஷர்ட் மெட்டீரியல் எடுங்க. அதுக்கு அளவு எடுக்கணுமா? அம்மா நீ போய் அளவிடுமா. நில்லு. என்ன மேடம்? இவருக்கு நீ அளவெடுக்க வேண்டாம், நானே அளவெடுத்துக்கிறேன். இல்ல மேடம், நீங்க அளவெடுத்தா சரியா வராது. நானே எடுக்கிறேன். அதெல்லாம் சரியா வரும், நானே எடுக்கிறேன். இல்ல மேடம், சொன்னா கேளுங்க, அப்புறம் Dress வீணா போயிடும். நீங்க ஏன் இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க? ஏன் ஹஸ்பண்டுக்கு நான் அளவெடுக்கிறேன்னு சொன்னா விட வேண்டியதானே? டேப்ப கொடுங்க, நானே அளவெடுக்கிறேன்.